Peace of mind in universe by Haridas Sharma. Save yourself from anxiety. Anxiety and worry are the twin brothers. Fear is the father and mind is the mother. When we feel trouble, due fear of and sorely needy, that state of mind is called anxiety. As weapons ornaments to the world peace, anxiety is a menace to mind's peace. The suffer feels afraid of many things, real or unreal, anticipates troubles which may not be real. Throat dries up, heartbeats increases, starts trembling and spasm increases. Those who live in the nurses easily become anxiety. Rooted peace of mind for them is always forbidden. Although the fear is not real, but fear syndrome is there. The person fears from the danger which is really not there. Based on the fear is generally known as real, but anxiety is always based on something not real. In the fear, the enemy is known one can hide. But in anxiety, the enemy is hiding in no inside. It is an intensive frame of tension causing many side effects. Choked throat, dumbness, and urine discharges are the main effects. Indigestion, slumbering, palpitation are also 8 side effects. Convulsion, vomiting, trembling, and hysteria are also 8 effects. It is very difficult to find any of them free from anxiety because none can progress in life without normal and sorry. Save yourself from anxiety. Hi, my dear Bollywood people in the world, good morning. வாலிப பெண்களே, இளைஞர்களே, ஜெனிசட் கிட்ஸ் டுக்க கிட்ஸ், ஒரு விஷயம் ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வாட்? பீஸ் ஆஃப் மைண்ட். பீஸ் ஆஃப் மைண்ட். நோ பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. எல்லாம் என்ன சொல்கிறோம்? நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அதான் மைண்ட் இங்கே இருக்குது. அப்புறம் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் மீன்ஸ் வாட்? என்ன? வாட் அ கைண்ட் ஆஃப் கொஸ்டின் மேன் யுவர் கொஸ்டின்? என்ன நோ பீஸ் ஆஃப் மைண்டா? என்ன நோ பீஸ் ஆஃப் மைண்ட்? What is it I'm asking you, all the people in the world? What is your calculations, man? மனுஷன்தாயா நோ பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்கிறான். மிருகங்கள் சொல்வது இல்லை, தாவரங்கள் சொல்வது இல்லை, ஊர்வன பரப்பன பல்லுயிர்கள் சொல்வது இல்லை. பல்லுயிருக்கு யார் டாக்டர்? டாக்டர்கிட்ட போடுது. இவன் தான் அதுங்க தேவை என்ன என்பதை அறிஞ்சு கொண்டு விட்டு போயாச்சு. 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாதவன் தானப்பா. எப்பா ஆடு மாடு அதனுடைய தோல் கூட ட்ரம்ஸுக்கு ஒதுவுது. தாளம், ஆமாம், தாளத்திற்கு அது ஒதுவுது. மனுஷனுடைய இதுக்குன்னு உதவாது. புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான். உலகத்தை அழிப்பதற்கு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான். மக்கள் வாழ்வதற்கல்ல. மக்கள் வாழ்வதற்கு எதுவுமே தேவையில்லையா? நீ ஏன்னாயா கண்டுபிடிக்கிறது? ஜஸ்ட் 3 விஷயம் போதும். சோறு கொஞ்சம், அது ஆடு மாடு மாதிரி கூட எங்கே இலை அப்புறம் செடி கொடியை துண்டு போயிடுவான். ஆமாம், பழங்கள் தானாகவே மரங்களிலிருந்து உதிர்கிறது எடுத்து தின்ட்டு போயிடுவான். குடி தண்ணீர் வானத்திலிருந்து பொழிகிறது, அதை குடிச்சிட்டு போயிடுவான். அதை கெடுத்து வச்சுருக்கியாடா, சாக்கடை ஆக்கி வச்சுருக்கீங்களே. வாட் அ கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் மேன். மிருகங்கள் எல்லாமே டாக்டர் தேடுவதில்லை. ஆமாம், பார்ட்டிக்கு போகிறது இல்லை, பஃபே பண்ணுறது இல்லை, டிஸ்கோ தீக் போகிறது இல்லை. அங்கே அவங்க கூட்டம், மீட்டிங், எலெக்ஷன்லாம் பண்ணுறது இல்லை. தே ஆர் பியூட்டிஃபுல்.
அவங்க வாழக்கூடிய இடத்த அழித்து ஃபேக்ட்ரியை கட்டி நாசம் பண்ணி இன்னைக்கு சுனாமி, பேரலைகள், பேராபத்துக்களை யார் உருவாக்கினான்? மனிதன் 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 எச்சை மனிதன், பிச்சை மனிதன், காட்டி கொடுக்குற மனிதன், துரோகி மனிதன். மிருகங்களிடமில்லை. ஒரு புழுன்னா புழு, அது கூட மரங்கள் செடிகள் அதை நோண்டி நோண்டி அடியில் போய் அந்த வேர்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறது. புழு கூட அதையும் ஒரு புறம்புக்கு போய் பிடிச்சிக்கின்னு போய் தூண்டியில் போட்டு மீனை பிடிச்சி துண்டு. நம்பன்சன். உலகத்து பிள்ளைகளே, உலகம் உண்டுது, அதில் உள்ள அனைத்தும் சொந்தம்பா. ஆமாம், நீ சாதாரணமான ஏழையெல்லாம் இல்லைப்பா, நீ ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். எவ்வளோ பெரிய பிரபஞ்சம், அது உன்னுடையதுப்பா. நீ பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது. அதை நீ பாழ்படுத்திட்டு இருக்க. ஓசோனில் ஓட்டை போட்டுட்ட, கூவத்தில் தூர் வராமல் விட்டுட்ட. வாட் அ கைண்ட் ஆஃப் பீப்புள் மேன் யார். பார், இதுவாக கடந்து போவோம் அப்படிலாம் சொல்லுவான் இந்த எழுத்தாளர். பாவம் சோறு இல்லைப்பா, பிச்சைக்கார பையன் எதையாவது ஒன்று எழுதி விட்டுருவான். பைபிள் இருக்குது. பைபிளில் போயிட்டு ஒரு கேவலமான ஒரு 2 பேஜ் 3 பேஜ் தப்பா அசிங்கமாக திருடினது, பொய் சொன்னது, அயோக்கியத்தனம் போய் அது உள்ள சேர்த்துருந்தா அந்த பைபிளுக்கு மரியாதை இருக்குமா? சொல்லு. ஏதாவது பார்த்தா மகாபாரதத்தை படித்து விட்டு தான் நான் பெரிய திருடன் ஆனேன்னு ஒருத்தன் சொன்னான். யாரோ ஒருத்தன் சொன்னான்னு தெரியல. மகாபாரதத்தை படித்து விட்டு மகா பெரிய அயோக்கியனா மாறித்தான் நாம ஒருத்தன். அதே மாதிரி தான் இந்த ராமாயணத்தையும் அதையும் பார்த்து நிறைய இருக்குது, ஏகப்பட இருக்கும். ஏப்பா, ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஊரை ஃபுல்லாக லைப்ரரியாக வச்சுருக்கான். அவங்ககிட்ட போய் கேட்டால் ஒரு புத்தகம் கூட படிக்கலையும். அப்போ என்ன பிடுக்கிறதுக்கு எங்கள் வீடு பூரா புத்தகத்தை வச்சுருக்கிற? அதை கீழே கிடக்கிற ஒரே ஒரு கீஞ்சி போன பேப்பரை எடுத்து படுற அறிவு வரும். ஊர் பூரா புத்தகத்தை ஒருப்பி வச்சுருக்கிறான் சீன் போடுறதுக்காக. ஆமாம் ஆமாம், எதுக்குன்னு கேட்டால் அவங்க பர்த்டேன்னா அதுலேருந்து ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் கொடுப்பானோ. பர்த்டே கிஃப்ட்டு, புஸ்தகம், பேனா. எழுத தெரியாதவனுக்கு எதுக்குடா பேனா? கொண்டு போய் கொடுக்குறாரு. என்னது? மை கிஃப்ட். ஆமாம், அதுவாக எதுவும் கடந்து போகாது. திருச்சி வானா வராது. கோயம்புத்தூர் வந்துருச்சு வரல. அமெரிக்கா வந்துருச்சு வரலடா. நீ தாண்டா அமெரிக்கா போகணும், நீ தாண்டா கோயம்புத்தூருக்கு போகணும், நீ தாண்டா திருச்சிக்கு போகணும். அதுவாக எதுவுமே போகாது. நீ தான் போக வைக்கணும் மாற்றத்தை. அதுவாக வராது, நீ தான் கொண்டு வரணும். அது யார் கொண்டு வரணும்? இளைஞர்கள், வாலிப பெண்கள், சின்ன பசங்க. ஆமாம், 1 2 3 4 5 6 8 இன்னைக்கு கெட்டு போய் குட்டிச்சோவராக கிடக்குது. எல்லாம் ஒட்டுமொத்தமும். ஆமாம், 1 2 3 4 5 8 10 100 1000 10,000 லட்சம் கோடி 10 கோடி 10 கோடி இல்லைடா, 800 கோடி பேர் தான் இந்த இந்த உலகத்தில் 800 கோடி பேரையும் ஊதாரியாக சுற்றின்னு இருக்கிறான். 800 கோடி பேர். மை டியர் போர்டு பீப்புள் சே இந்த வேர்ல்ட் குட் மார்னிங். உலக மக்களே, பிரியமானவர்களே, அன்பானவர்களே, வணக்கம். ஓசோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஓசோ? கேளுங்க. நீங்கள் அழகான, எளிமையான, மகிழ்ச்சியான, சுகமான, மௌனமான வாழ்க்கை வாழ விரும்பினால் மனதை புறக்கணித்து விட்டு இதயத்தை அந்த இடத்தில் வையுங்கள். இதயம் அங்கேயே தான் இருக்க வேண்டும். மனதை புறக்கணித்து விடு, அது ஓடிக்கொண்டே இருக்கும். வெவரிங் மைண்ட் ஒரு இடத்தில் இருக்காது, 1000 இடத்துல இருக்கும். ஸோ மனதை புறக்கணித்து விட்டு இதயத்தை அதே இடத்தில் வை. அது தூக்கி போட்டுறாத. ஓகேவா? அதே இடத்தில் வையுங்கள். ஒரு சாதகன் செய்ய வேண்டிய வேலையை இதுதான். ஒரு சாதிக்க பிறந்தவன், ஒரு சாதனையாளன், ஒரு உண்மையானவன், ஒரு உழைப்பவன், ஒரு அமைதி வேண்டும், நிம்மதி வேண்டும் என்று நினைப்பவன் செய்கின்ற வேலை அதுதான். இப்போ அங்கே பாருங்கள், சொல்கிறார், திருப்பி ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆரம்பத்தில் ஒரு அரசியல்வாதி மக்களால் போற்றப்படுகிறான். ஆமாம், ஆரம்பத்தில் போற்றப்படுகிறான். எப்போ? அவங்க கொடுத்த வாக்குறுதி, மயிர் உறுதி, அந்த உறுதி, நம்ம 500 சில்லற ஏதோ சொன்னாங்களாம். 4 அப்புறம் 10 15 தான் பண்ணியிருக்காங்களாம் போன தடவை. 4.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாரு, ஆரம்பத்தில் ஒரு அரசியல்வாதி மக்களால் போற்றப்படுகிறான். ஆரம்பத்தில் எல்லாருமே அப்படித்தான். நான் கூட அப்படித்தான், நீ கூட அப்படித்தான். ஆமாம், கல்யாணம் கட்டிக்கிட்ட அன்னைக்கு ஆமாம் பொண்டாட்டி சும்மா ஜிக்கு 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 ஜிக்குன்னு இருப்பா.
ராத்திரி ஆமாம், முதல் நைட்டில் கதையை கேட்கும்போது தான் தெரியும். ஆமாம், கண்ணீர் விட்டு மல்லிகை தன்னுடைய காதலனை பற்றி 10, 20, 30, 40, 50 காதலனை பற்றி கதையை சொல்லி ஃபஸ்ட் நைட்டே நடக்காமல் பண்ணி விட்டு போடுவான். அப்படித்தான் இவனும், அப்படித்தான் அவளும், அப்படித்தான். ஸோ இங்கே பார், ஆரம்பத்தில் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், போக போக தான் தெரியும். பழகிப்பார், அவன் யார் என்று உனக்கு புரியும். பழகாம ஒருத்தனை நட்பு கொண்டாடுறது, கமிட்மெண்ட் பண்ணிக்கிறது, ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறது, அப்புறம் ஜிபேயில் பணம் கொடுக்க முடியுமான்னு கேட்குறது. பார், ஆரம்பத்தில் ஒரு அரசியல்வாதி மக்களால் போற்றப்படுகிறான், அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் ஆற்றல் பெற்றவனாகி விடுகிறான். அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு வந்தவுடன் அவனது மனப்போக்கு அடியோடு மக்களை விட்டு திசை மாறி விடுகிறது. பிறகுதான் மக்கள் அவனை தூற்றுகிறார்கள். சமயம் பார்த்து அவனை பதவியில் இருந்து தூக்கி எறிகிறார்கள். இந்த விபரீத விளையாட்டு, இந்த விபரீத விளையாட்டுக்கு காரணமானவன் அரசியல்வாதியா அல்ல, மக்கள் 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 மானங்கட்ட மக்கள், மானங்கட்ட மரியாதை கட்ட எழுவு சனியன் துரோகி, இந்த உலகை நாசம் செய்கிற மக்கள் மக்கள் மக்கள். மனுஷனாளி பிச்சை உரிமை, ஓட்டுரிமை, கோட்டுக்கும் பிரியாணிக்கும் மானத்தை விட்ட மரியாதை புரோட்டவும் பிள்ளைங்க பிச்சை எடுக்கிறது ராஸ்கல்.